இன்றைக்கு நாம் தியானிக்க இருக்கிற வசனம் யோவான் 6 37 வசனம். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு வாக்குரைக்கிறது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்திலே வரும். பிதாவாகிய தேவன் அவருக்கு யாரெல்லாம் ஒப்புவித்திருக்கிறாரோ அவர்கள் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் வருவார்கள். என்னிடத்தில் வருகிறவர்களே நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தரை நோக்கி நாம் விண்ணப்பம் செய்யும்போது நம் விண்ணப்ப ஜபத்துக்கு தேவன் பதில் தருகிற தேவனாக இருக்கிறார். என்ன சங்கீதம் 102:17 சொல்லுது, திக்கற்றவர்களுடைய ஜபத்தை அவர் அலட்சியம் பண்ணாமல் அவர்கள் விண்ணப்பத்தை அவர் அங்கீகரிக்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் இன்னைக்கு அவரிடத்தில் வரும்போது நம்மை அவர் புறம்பே தள்ளுவதில்லை. ஏன்னா என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படியே நான் வானத்திலிருந்து வந்தேன் என்றே அதுக்கு அடுத்த வசனம் யோவான் 6:38 சொல்லுகிறத பார்க்குறோம். அப்போ பிதாவின் சித்தத்தை செய்ய தான் குமாரன் இந்த பூமியிலே மனுஷகுமாரனாக இந்த பூமியிலே வந்து பிறந்தார்னு பார்க்குறோம். மத்தேயு 11:28 வசனத்தில் பார்க்குறோம், யாரெல்லாம் அவரிடத்தில் வருகிறவர்களை புறம்பே தள்ளுவதில்லையா? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். என்னுடைய நுகம் மெதுவாயும் என்னுடைய சுமை லகுவாயும் இருக்குன்றார். ஏன்னா என்னுடைய நுகம் என்ன? அது சாந்தமும் மனத்தாழ்மையும். அந்த சிலுவை நீங்கள் சுமந்து கொள்ளுங்க, அப்போ என் நுகமும் சுமையும் உங்களுக்கு லகுவும் லேசாக இருக்கும்னு சொல்கிறாரு. அப்போ அந்த சாந்தத்தையும் மனத்தாழ்மையோடு நாம் இருக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் எல்லா நிலையிலையும் நாம் ஜெயிக்க முடியும். யோவான் 6:39 சொல்லுது, அவர் எனக்கு தந்தவைகளில் ஒன்றையும் நான் இழந்து போகாமல் கடைசி நாள்களிலே அவைகளை எழுப்புவதே என்னை அனுப்பின பிதாவின் சித்தமாக இருக்கு. அப்போ அவருக்கு ஒப்புவித்தது, பிதாவாகிய தேவன் குமாரனுக்கு யாரை ஒப்புவித்திருக்கிறார்? நித்திய ஜீவனுக்கென்று நியமிக்கப்பட்டவர்கள் எல்லாம் அவர் கையில் ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கோம் இல்லையா? அப்படி தனக்கு கொடுத்த ஒன்றையும் அவர் எழுந்து போகாதபடிக்கு கடைசி நாளில் அவர்களை எல்லாரையும் நித்திய ஜீவனில் எழுப்புவது தான் என் பிதாவின் சித்தம்னு சொல்கிறார். இன்றைக்கி நம்மையும் தேவன் அவருடைய ரத்தத்தினாலே கழுவி அவருடைய கிருபையினாலே நம்மை மீட்டு இருக்கிறார், ரட்சித்து இருக்கிறார். நம்மை கடைசி மட்டும் இந்த உலகத்தில் மரண பரியந்தம் நம்மோடு கூட இருந்து நித்திய ஜீவனில் கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் நம்மை அவர் கைவிட மாட்டார். ஏன்னா யோவான் 17:24 சொல்லுது, உலக தோற்றத்துக்கு முன் நீர் என்னில் அன்பாக இருந்தபடியினால் நீர் எனக்கு தந்த என்னுடைய மகிமை நீர் எனக்கு தந்தவர்கள் காணும்படியாக நான் இங்கே இருக்கிறேன். எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னோடு கூட இருப்பாங்கன்னு சொல்கிறாரு. அதாவது உலக தோற்றத்துக்கு முன்பாகவே தேவன் குமாரனிடத்துல அன்பாக இருந்தார். அதே போல் என்னுடைய மகிமையை வெளிப்படுத்த நீங்கள் கொடுத்த உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய ஜனங்கள் காணும்படியாக நான் எங்கே இருக்கனோ அவர்களும் அங்கே இருப்பார்கள். அப்போ நான் நித்திய ராஜ்யத்திலே உம்முடைய வலது பாரத்திலே நான் வீற்றிருக்கிறது போல என்னுடைய பிள்ளைகளும் எனக்காக நீங்கள் முன்குறித்து வைத்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளையும் நான் அந்த இலையிலே கொண்டு வந்து சேர்ப்பேன்னு சொல்கிறார். அவர்கள் என்னோடு கூட இருப்பார்கள் என்கிற அந்த வாக்கை கொடுக்கிறார். யோவான் 10:28-29 பார்க்குறேன், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன்னே சொல்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறிக்க முடியாது. கர்த்தருக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுப்பேன், அவர் கையிலிருந்து அவர்களை யாராலையும் பறிக்க முடியாது. இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் கூட அநேகர் திசை கெட்டு போயிருக்கலாம், ரட்சிக்கப்படாத சூழ்நிலையில் இருக்கலாம். ஆனால் கர்த்தருக்காக ஒப்புவிக்கப்பட்டு இருக்காங்கன்னா அந்த கால நேரம் வரும்போது கர்த்தர் அவர்களை ரட்சித்து அவர்களை நித்திய ஜீவனிலே அவர் கொண்டு வந்து சேர்க்க வல்லமையுள்ளவர். அவர் கையிலிருந்து நம் குடும்பத்தில் இருக்கிற நபர்களை கூட சத்ருவான சாத்தானால் பிரிக்க முடியாது என்று நாம் விசுவாசிப்போம். ஏன்னா அவைகளை தந்தது பிதாவாகிய தேவன். அவர் எல்லாரிலும் பெரியவராக இருக்கிறார் என்றே வசனம் சொல்லுகிறத பார்க்குறோம். பிதாவின் கையிலிருந்து ஒருவரையும் பறித்து கொள்ள முடியாது. யோவான் 17:6 சொல்லுது, நீர் இந்த உலகத்தில் தேர்ந்தெடுத்து எனக்கு தந்த மனுஷருக்கு உம்முடைய நாமத்தை நான் வெளிப்படுத்தினேன். பிதாவாகிய தேவனை குமாரன் மகிமைப்படுத்தினார். இந்த உலகத்தில் அவர் செய்த சகல காரியங்களும் தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருந்தது இல்லையா? அவர்களை யாரெல்லாம் நீங்கள் எனக்கு தந்தீங்களோ அவர்களை எல்லாரையும் உடைய வசனத்தை கை கொண்டு இருக்கும்படியாக நான் நடத்தி வருகிறேனேன்னு சொல்கிறத பார்க்குறோம். யோவான் 17:2 பிதாவே வேலை வந்தது, நீர் உம்முடைய குமாரனுக்கு தந்தருளென யாவருக்கும்
நித்திய ஜீவனை கொடுக்கும் பொருட்டு மாம்சமான யாவர் மேலும் நீர் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தபடியே உம்முடைய குமாரனும் மகிமைப்படுத்தும்படியாக நீர் உமது குமாரனை மகிமைப்படுத்தும். எப்படி இந்த உலகத்திலே நீங்கள் குமாரனுக்கு, அதாவது குமாரனாகிய கிறிஸ்துவுக்கு பிதாவாகிய தேவன் யாரெல்லாம் ஒப்புவித்து அவங்கள நித்திய ஜீவனுக்கு கொடுக்கணும்னு வைத்திருக்கிறாரோ, அப்படிப்பட்ட மாம்சமான யாவருக்கும் தேவன் அதிகாரத்தை கொடுத்தபடியே உம்முடைய குமாரனும் உம்மை மகிமைப்படுத்தும்படியாக நீங்களும் என்னை மகிமைப்படுத்துங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் ஒன்றான மெய் தேவனிடத்தில் உம்மை அவர் அனுப்பின பிதாவாகிய தேவனிடத்தில் இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். எங்கே நம்ம நித்திய ஜீவனில் பிதாவாகிய தேவனும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் இருக்கிற எல்லையில் நாம் நித்திய ஜீவனை காணப்போகிறோம். அவர் எல்லையில் நாமும் காணப்பட போகிறோம். அந்த நித்தியத்தில் நம்மையும் கொண்டு போய் சேர்க்க போகிறேன் என்கிற அந்த வாக்கை நமக்கு கொடுக்கிறார். ஏன்னா ஏசாயா 55:7 சொல்லுது, அப்படி நீ நித்திய ஜீவனுக்கு வரணும்னா துன்மார்க்கன் தன் வழியும் அக்கிரமக்காரன் தன் சிந்தையும் விட்டு விலகி கர்த்தரிடத்துல திரும்பணும். ஏன்னா கர்த்தர் மனதுருகுகிற தேவனாக இருக்கிறார். பாவம் செய்கிறவர்களை அவர் மன்னிக்க தயை பெற்றவராக இருக்கிறார். அப்போ நீங்கள் அவரிடத்துல திரும்பும்போது அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராவிட்டால் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்று எபிரேயர் 4:15 பார்க்குறோம். நம் பலவீனங்களை குறித்து பிரித்து எடுக்கக்கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு பலவீனங்கள் இருக்கிறதுனால அதனால நம்மை பிரித்தெடுக்க கூடாதபடிக்கு பிரதான ஆசாரியர் நமக்கு இராவிட்டால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் பிரதான ஆசாரியர் இல்லையா? நமக்கும் தேவனுக்கும் இடையாக இருந்த அந்த பாவ திரையை கிழித்து நாம் எல்லோரும் நித்திய ராஜ்யத்துக்குள்ளே அடையினோம். அதுக்கு முன்பாக சென்றவர் தான் பாவத்தை தன் சிலுவையிலே அவர் அந்த பிசாசானவனை சிலுவையிலே வெற்றி சிறந்தார் இல்லையா? நமக்கு முன்பாக சென்ற மகா பிரதான ஆசாரியராய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார். அதனால சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்ட பிரதான ஆசாரியர் நமக்கு இருக்கிறார் என்கிற நிச்சயத்தை நமக்கு கொடுக்கிறார்னு பார்க்குறோம். இன்னைக்கு நெறிந்த நாளிலையும் முறியாமலும் மங்கி எறிகிற திரிய அணையாமலும் நியாயத்தை உண்மையாய் வெளிப்படுத்துவேன்னு ஏசாயா 42:3 அதாவது கர்த்தருடைய அறிந்து கர்த்தருடைய பிள்ளைகளாக இருந்தும் அவருடைய வசனத்தின் வேர் பற்றாமல் இருக்கிறீங்களா? அவருடைய வெளிச்சம் இல்லாமல் இருக்கீங்களா? நெறிந்த ஞானலை போல இருக்கீங்களா? மங்கி எறிகிற திரியை போல கர்த்தருடைய வசனத்தின் வெளிச்சம் உங்களுக்குள்ள காணப்படாமல் இருக்கா? அப்படிப்பட்டவங்களை கர்த்தர் அவங்கள கைவிடாமல் அவங்க நியாயத்தை உண்மையாய் அவர் வெளிப்படுத்துவேன்னு சொல்கிறாரு. ரோமர் 5:20 பார்க்குறோம். மேலும் மீறுதல் பெருகும்படிக்கு நியாயப்பிரமாணம் வந்தது. நியாயப்பிரமாணத்தின் சட்டத்திட்டம் எதுக்கு? ஜனங்க பாவம் அதிகமாய் செய்கிறதுனால தான் நியாயப்பிரமாண சட்டம் வந்தது. அந்த பாவத்திலிருந்து அன்றைக்கு அந்த பாவங்களை நிவர்த்தி செய்வதற்கு காளைகளையும் எருதுகளையும் பலி கொடுத்தாங்க, 1000 ஆனால் இன்னைக்கு ஒரே ஜீவ பலியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னையே ஒப்பு கொடுத்து அவர் கிருபையினாலே நம்மை ரட்சித்திருக்கிறார் இல்லையா? பாவம் பெருகி இருக்கிற இந்த உலகத்திலே நம்மளுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்க அவர் தன்னையே ஒப்பு கொடுத்தார். அவர் கிருபை அதில் அதிகமாக இருக்கு. அதனால தான் பாவம் எங்கே பெருகி இருக்கோ அங்கே கிருபை பெருகொண்டே இருக்கு இல்லையா? ரோமர் 5:20 சொல்லப்படுது. அதனால் சங்கீதம் 102:17 சொல்லப்பட்டது போல ஜாதிகள் கர்த்தருடைய நாமத்துக்கு பூமியில் உள்ள ராஜாக்கள் எல்லாரும் உம்முடைய மகிமைக்கும் பயப்படுவார்கள். அப்போ இந்த பூமியிலே முழங்கால் யாவும் முடங்கும், நாவு யாவும் தேவன் என்று அறிக்கை பண்ணோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து என்னும் அந்த உன்னத நாமம் தான் நித்திய ஜீவனுக்கு போகிற வழி. அப்போ இந்த பூமியில் உள்ள எல்லா ராஜாக்களும் கூட அவருடைய மகிமைக்கு பயப்படுவார்கள்னு பார்க்குறோம். அதனால இன்னைக்கு யோவான் 17:11 சொன்னது போல, பிதாவே நீர் எனக்கு தந்தவைகள் நம்மை போல ஒன்றாக இருக்கும்படி, எப்படி பிதாவும் குமாரனும் எப்படி ஒன்றாக இருக்கிறார்களோ அதை போல நீங்கள் எனக்கு கொடுத்தவர்களையும் நான் அவர்களையும் உம்முடைய நாமத்தினாலே நான் காத்து கொள்வேன். அவர்களும் நானும் எப்படி திராட்சை செடியும் கொடியில படர்ந்து இருக்கிறது போல நாமும் கர்த்தருக்குள்ளாக நாம் படர்ந்து கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். அப்போ கனி கொடுக்கும்போது கர்த்தர் நம்மை நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்ப்பேன்னு வாக்கு பண்ணுறாரு. அதுதான் இன்னைக்கு நமக்கு கொடுத்த வார்த்தை. பிதாவானவர் குமாரனுக்கு கொடுத்திருக்கிறது யாவும் அவரிடத்திலே வரும்போது அவர்
புறம்பே தள்ளுவதில்லை. என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. அவருக்கு ஒப்புவிக்கப்பட்டவர்களை அவர் நித்திய ஜீவனிலே கொண்டு போய் சேர்க்கும் வரைக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை விட்டு விலகவும் மாட்டார், நம்மை கைவிடவும் மாட்டார் என்பதை நாம் விசுவாசிப்போம். அவரை பற்றி கொண்டு அவரிலே நிலைத்திருந்து நாம் கனி கொடுக்கிறவர்களாக இருப்போம். ஆமேன்.